தமிழக அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% அகவிலைப்படியை உயர்த்தி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்திக்குறிப்பில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பணியாளர்களுக்கு 1/1/2026 முதல் 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களும் அதனால் பயன்பெறும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதனை கனிவுடன் பரிசீலித்து 1/1/2026 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க ஆணையிட்டுள்ளார் என கூறப்பட்டுள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் இதனால் ஆண்டொன்றுக்கு அரசுக்கு கூடுதலாக 1230 கோடி ரூபாய் செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்தும் நிதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமை செயலாளர் சாய்குமார், நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சித்திக், நிதித்துறை இணை செயலாளர் பிரித்திக் தயாள், துணை செயலாளர் ரிஷப் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தொழில், முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் பங்கேற்றார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் உதவித்தொகையாக 1000 ரூபாய் வழக்கம் போல மாணாக்கர்கள் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டது. அதேபோல அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 2% உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும், போதைப்பொருள் விற்றாலோ வாங்கினாலோ குண்டர் சட்டம் பாயும் எனவும் தாவிக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தாவிக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு இனி இருக்கக்கூடாது எனவும், மின்தடை குறித்து பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். மேலும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும், அரசு அலுவலகங்களில் தாவிக நிர்வாகிகள் தலையீடு இருக்கக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகளை தாவிகாவினர் மிரட்டாமல் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட ஒத்துழைப்போம் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல டாஸ்மாக் செயல்படும் நேரத்தை குறைப்பது தொடர்பாக முதலமைச்சர் முடிவெடுப்பார் எனவும், மூடப்பட்ட டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேலும் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும், பூஜ்ஜிய ஊழல் மற்றும் ஜீரோ கமிஷன் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் அரசின் நடவடிக்கைகள் இருக்கும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை பால் கூட்டுறவு சங்க ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு டிஜிபியாக நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற பிறகு உளவுத்துறையில் டிஜிபி முதல் எஸ்பி வரை அனைவரையும் கூண்டோடு மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளார். அந்த வரிசையில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க கூட்டுறவு ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு டிஜிபியாக இருந்த ராஜீவ்குமார் போலீஸ் பயிற்சி பிரிவு டிஜிபியாக மாற்றப்பட்டுள்ளார். அந்த பதவிக்கு திமுக ஆட்சியில் காவல்துறையில் செல்வாக்கு பெற்றவராக அறியப்பட்ட டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த செந்தில்வேலன் போலீஸ் அகாடமியின் ஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.
தமிழகத்தில் சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாத சம்பளத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு முழுவதும் தேசிய சுகாதார குழும திட்டங்களின் கீழ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சுமார் 40,000 பேர் ஒப்பந்த முறையில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாத ஊதியம் இதுவரை வழங்கப்படவில்லை எனவும், குறைந்த ஊதியத்தில் வாழும் அந்த குடும்பங்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடியை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான ஏப்ரல் மாத சம்பளத்தை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பதவிக்காக ஆசைப்பட்டு சில நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த தேர்தலில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இணைந்து 53 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் அதிமுக கொறடாவின் உத்தரவை மீறி நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தது அதிமுகவிற்கு செய்த மாபெரும் துரோகம் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு அரசியல் செய்வதாக ஊடகங்களிலும் தன் மீது பல்வேறு அவதூறு கருத்துக்களை சுமத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கோயம்பேடு பேருந்து நிலையம் அமைந்துள்ள இடத்தில் வணிக மாலுக்கு பதிலாக பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கோயம்பேடு பேருந்து நிலையம் அமைந்துள்ள 36 ஏக்கர் நிலத்தில் வணிக மால் அமைக்கலாம் என்பது உள்ளிட்ட 3 திட்டங்களை CMTA உருவாக்கி உள்ளதாக செய்திகள் வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மால் அமைப்பது உள்ளிட்ட 2 திட்டங்கள் வணிக நோக்கம் கொண்டவை என்பதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அத்திட்டங்களை அரசு ஏற்கக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். அந்த நிலப்பரப்பில் மிகப்பெரிய அளவில் பசுமை பூங்காவை அமைக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அமைச்சரவையில் இடம்பெற தாவேகாவிடமிருந்து காங்கிரசுக்கு அழைப்பு வந்துள்ளதாக அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரசுக்கு எத்தனை அமைச்சர்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்து முதலமைச்சர் விஜய் இறுதி முடிவெடுப்பார் என்றும் அவர் கூறினார். உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தனது முழு அரசியல் பலத்தையும் வெளிப்படுத்தும் எனவும் கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்தார். இதனிடையே தமிழக அமைச்சரவையில் இடம்பெறவுள்ள காங்கிரஸ் அமைச்சர்கள் யார் என்பது குறித்து டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து தமிழக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் கிரீஷ் ஜோடங்கர் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குற்றாலம் பிரதான அருவி பகுதியில் தொல்லியல் துறை அதிகாரிகள் முன்னிலையில் மேம்பாட்டு பணிகளை தொடர உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. குற்றாலம் பிரதான அருவியில் உள்ள சிலைகளை அகற்றவோ சேதப்படுத்தவோ தடை கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த தொடர்பாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் தாக்கல் செய்த பதில் மனுவில் குற்றாலம் பிரதான அருவியில் இருந்த 65 குகை சிற்பங்களும் எவ்விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் மேம்பாட்டு பணியை தொடர அனுமதி வழங்க வேண்டும் என கோரப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்டு 2 நீதிபதிகள் அமர்வு வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பழமை அடிப்படையிலான தொல்லியல் சின்னங்களை பாதுகாப்பது அரசின் கடமை என்றும், அந்த வகையில் குற்றாலம் பிரதான அருவியில் உள்ள பழங்கால சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதால் தொல்லியல் துறை அதிகாரிகள் முன்னிலையில் மேம்பாட்டு பணிகள் தொடரலாம் என உத்தரவிட்டனர். ஏற்கனவே சேதப்படுத்தப்பட்ட சிற்பங்கள் தொடர்பாக ஆட்சியர் உரிய விசாரணை நடத்தவும் ஆணையிட்டனர்.
மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு கொண்டு வந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை ஆகிய திட்டங்களின் பயனாளிகளுக்கு மாதந்தோறும் வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. தற்போது முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்ற நிலையில் மாதந்தோறும் வரவு வைக்கப்படும் நிதி பயனாளிகளுக்கு வராமல் இருந்தது. இந்த நிலையில் இன்று காலை புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் பயனாளிகள் அனைவருக்கும் அவர்களது வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படுமா என கேள்விகள் எழுந்த நிலையில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் எனவும் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அவகாசம் தேவை என்றும் முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படுவது தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் கூறியிருந்தார். இந்த நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இதற்கு கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகையை 15ஆம் தேதி வரவு வைக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர தற்போது எதற்கு அவகாசம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த திட்டத்தில் என்ன மறுசீரமைப்பு செய்ய போகிறீர்கள் என வினவிய மு க ஸ்டாலின் மாதம் 2500 ரூபாய் என கூறிவிட்டு 1000 ரூபாய் கூட இழுத்தடிப்பதுதான் மாற்றமா என்றும் சாடினார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக தமிழக அரசு அரசிதழில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தார். இதில் ஒரு தொகுதியை மட்டும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டதால் திருச்சி கிழக்கு தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த 6 மாதங்களுக்குள் அங்கு இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க உள்ளது. இதற்கான தேர்தல் அட்டவணை விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இந்த அறிவிப்பில் முன்னாள் சபாநாயகர் அப்பாவு பெயர் இருந்ததாக சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் ஜேசிடி பிரபாகர் சபாநாயகராக பதவியேற்பதற்கு முன் வெளியிடப்பட்ட உத்தரவு என்பதால் அப்பாவு பெயர் இடம்பெற்றுள்ளதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. இரண்டாயிரத்து 26-2027 கல்வியாண்டில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச சீருடை, விலையில்லா பாட புத்தகம் மற்றும் நோட்டு புத்தகம் விநியோகம் செய்யப்பட்டதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் வழிகாட்டு நெறிமுறைகளையும் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதில் பள்ளி வளாகம், வகுப்பறைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், தேசிய கொடி மற்றும் கொடி கம்பம் முறையாக சீர் செய்யப்பட்டு இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணைய வசதி உயிர்ப்புடன் இருப்பதை உறுதி செய்திட வேண்டும், கணினிகள், மடிக்கணினிகள் மற்றும் கை கணினிகளை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும், சத்துணவு தயார் செய்யப்படும் சமையலறை சுத்தமாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் உள்கட்சி பூசல் உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக அலுவலகம் முன்பு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கரின் அனைத்து பொறுப்புகளையும் நீக்கி புதிய மாவட்ட செயலாளரை அறிவித்தார். இதையடுத்து புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பழனிவேலு புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக அலுவலகத்திற்கு வர உள்ளதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் அங்கு அதிக அளவில் திரண்டனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. தகவல் அறிந்து வந்த போலீசார் அலுவலகத்தின் நுழைவாயில் கேட்டிற்கு பூட்டு போட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை எண்ணூரில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடை மூடப்பட்டதற்கு பெண்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட எண்ணூர் பேருந்து நிலையம் எதிரே இருந்த டாஸ்மாக் பாரில் இரவு பகலாக மது விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இதனால் போதையில் சிலர் பேருந்து நிலையத்திற்குள்ளும் பாதையிலும் படுத்து கிடப்பதால் பெண்கள் பெரும் அவதியடைந்து வந்தனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் தற்போது முதலமைச்சர் விஜய் உத்தரவின் பேரில் அந்த கடை மூடப்பட்டது. இதையடுத்து அப்பகுதி இளைஞர்கள் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்தனர். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் சுமூகமாக பிரிந்து வந்திருக்கலாம் என்றும் காங்கிரஸ் செய்தது தவறுதான் என்றும் கார்த்திக் சிதம்பரம் எம்பி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் திமுகவை அழிக்க முடியாது என்றும் அவர்கள் தற்போது வரை ஆரோக்கியமான அரசியல் செய்து வருவதாகவும் கூறினார். தாவிகாவிற்கு ஆதரவு தரும் விஷயத்தில் விசிக மற்றும் கம்யூனிஸ்டுகள் போல் காங்கிரஸ் நடந்திருக்கலாம் என்றும் அதற்காக திமுக முதுகில் காங்கிரஸ் குத்திவிட்டது என்பதை ஏற்க மாட்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். திமுகவுக்கு முதுகுல குத்துனன்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருத்தமான விமர்சனம் கிடையாது. திமுக ஆட்சி அமைக்கிற நிலையில இருந்து காங்கிரஸ் வாபஸ் பெற்று திமுக ஆட்சியை நம்ம தவிர்த்து விட்டோம் என்றால் அதுல நீங்க முதுகுல குத்தலாம்னு சொல்றதை ஏத்துக்கலாம். ஆனா திமுக ஆட்சி அமைக்கிற நிலையிலே கிடையாது. திமுகவுக்கு எந்த வாய்ப்பும் மறுக்கப்படவில்லை. எந்த வாய்ப்பும் திராவிட முன்னேற்றங்களுக்கு மறுக்கப்படாத நேரத்தில் நாங்கள் அந்த கூட்டணியில இருந்து விலகி தாவேகாவுக்கு வாக்களித்தது அவர்கள் ஆதரவளித்தது முதுகுல குத்துறது என்று ஒத்துக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் பரஸ்பரமா பிரிஞ்சிருக்கலாம். அதை பரஸ்பரமா பிரியாம இருக்கிறத நான் ஏத்துக்கிறேன். அதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரஸ்பரமாக கொஞ்சம் விடை பெற்றிருக்கலாம். ஆனா முதுகுல குத்துறாங்கிறத நான் முழுமையா ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த வாய்ப்பையும் காங்கிரஸ் கட்சி மறுக்கவில்லை. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தொகுதி எம்எல்ஏ மோகன் பதவி விலக கோரி அதிமுகவினர் சுவர் விளம்பரங்களை அளித்ததால் பரபரப்பு நிலவி வருகிறது. பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட மோகன் வெற்றி பெற்ற நிலையில் சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவிகாவிற்கு ஆதரவாக வாக்களித்தார். இதையடுத்து அதிமுக தலைமை உத்தரவை மீறி செயல்பட்டு மோகனுக்கு கண்டனம் தெரிவித்து குச்சிப்பாளையம் மற்றும் கட்டமுத்துப்பாளையம் கிராமங்களில் சுவர் விளம்பரங்களில் அவரின் பெயரை அளித்தனர். அவர் உடனடியாக பதவி விலகவும் வலியுறுத்தினர். மன்னார்குடிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து பெருமை சேர்த்தது முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாதான் என தற்போதைய எம்எல்ஏ எஸ் காமராஜ் தெரிவித்துள்ளார். தொகுதியில் நடைபெற்ற நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் பேசிய அவர், மன்னார்குடிக்கு புதிய பேருந்து நிலையம், பாதாள சாக்கடை திட்டம், 4 வழிச்சாலை, அரசினர் பெண்கள் கலைக்கல்லூரி, புதிய அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து பெருமை சேர்த்தவர் டிஆர்பி ராஜா என்றார். தோல்வி குறித்து அவர் கண்கலங்கியதை பார்க்கும்போது அவருக்கு இந்த தொகுதியை விட்டுக் கொடுத்திருக்க வேண்டும் என வருத்தத்துடன் குறிப்பிட்டார்.